வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் வேலைகள்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே மும்மரமா தீவிரமா எல்லாரும் பணிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. பட்டியலின மக்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லை. இல்லை. நீங்க யாருடைய கூட்டணியில இருக்கிறீங்க? பாதுகாப்பு இல்லைங்கிற எந்த அடிப்படையில் சொல்கிறேன்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நான் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் நாங்கள் இருந்தாலும் ஏன் பாதுகாப்புன்னு சொல்கிறோம்னா, காவல்துறை இங்கே இருக்கிற நிர்வாகம் பட்டியல் மக்களுக்கு எதிராக இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கம் வைத்திருந்தாலும் இந்த அதிகாரிகள் இன்னும் இன்னை வரைக்கும் எங்களை என்னென்னா நீரில் ஓட்டுற எண்ணெயாக தான் பார்க்குறாங்க. இந்த போக்கு தான் ஒரு ஆபத்தை விளைவிக்கும். திமுகவினுடைய அரசு கீழே தான் காவல்துறையும் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ நாங்குநேரி சம்பவமா இருக்கட்டும், இன்றைக்கு கூட சிவகங்கையில் பட்டியலின மக்களுடைய தெருவுக்குள்ள புகழ்ந்து ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் வெட்டி இருக்கிறாங்க. என்ன காரணம்னே இல்லாம பாக்குற ஆளெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருமே பேசலையே, ஏன் எதுவுமே பேச மாட்டாங்கம்மா. இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா பட்டியல் மக்களுடைய ஓட்டு மட்டும் தான் தேவை அவங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளிலும் பட்டியலில் இளைஞர்கள் இருக்காங்க. அனைத்து அரசியல் கட்சியிலும் பட்டியலின தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள்லாம் ஏன் அக்கறை இல்லை? இன்றைக்கு 2 நாளாக நாங்குநேரியில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு தற்போது காலையில் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட 5 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு, வெட்டுக்காயம்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நிவாரண நிதி என் கட்சியால் முடிஞ்ச நிதியை தலைவர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கி எப்படி இருக்குது? தேர்தலில் பங்கெடுத்துக்கிட்டு சீட்டு பேரம் நோட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் பரபரப்பான சூழலில் ஒரு எளிய மக்களுக்காக போராடுற கட்சி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறோம்ல, அந்த அறத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அதுலேருந்து தான் எங்களுடைய கோபம் வெளிப்படுது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தவே மாட்டீங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பெரிய அளவில் குரல் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி தாவேக்காவிலேருந்து நேற்றைக்கு கூட என்கிட்ட இன்டர்வியூவில் ஒருத்தர் பதிவு செஞ்சுட்டு தான் போகிறாரு. அவங்க தாவேக்கா நோக்கம் திமுகவை டார்கெட் பண்ணுறது. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகளை தவிர இன்றைக்கு நாங்குநேரில் யார் களத்தில் நிற்கிறா சொல்லுங்கள்? அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அந்த மக்களை பார்த்து, பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காரு. எந்த தலைவர் போயிருக்காரு? ஆறுதல் மட்டும் தான் ஏன் சொல்லணும், மற்றபடி எது ஆக்ஷன் அந்த பக்கம் போய் பார்க்கவே மாட்டாங்க யாரும். அந்த பக்கம் போய் மக்களுக்கு போய் ஒரு கண்ணீரை துடைக்க ஒரு ஆள் வேணும்லங்க. யார் போயிருக்கா? விஜய் ட்வீட் போடுறாரு, அத பத்தி பேசலாம் செய்யறாரு. ட்விட்டர் போடுவேன். இல்ல நேற்றுக்கு நடந்த கூட்டத்துல பேசவும் செஞ்சிருக்காரு. ஏங்க கூட்டத்துல பேசிட்டு போயிடலாங்க, மக்களை பார்க்கணும்ல. கூட்டத்துல பேசுறது வாய் மட்டும்தான் வலிக்கும். களத்துக்கு போனாதானே தெரியும் யார் பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு. நீங்க ஏன் யாரும் களத்துக்கு போக மாட்டீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு போய் ஆதரவா நின்றோம்னா இன்னொரு சமூகம் எப்படி ஓட்டு போடுவாங்கிறது தான் இங்கே அரசியல் சூழல் மாற்றி வச்சிருக்கு. இதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம். பொது சமூகத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் போய் பார்க்கணுமா? ஏன் மற்ற அரசியல் பார்க்க மாட்டாங்களா போய் பாதிக்கப்பட்ட மக்களை? எங்களுடைய கேள்வி அதுதான். அதனால தான் எங்கள் மேலே ஒரு முத்திரை குத்தப்படுது. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்ட்டு. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வக்கில் அந்த அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தையை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு 20 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கம்மா. அதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, பட்டியல மக்கள் முடியாது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்களை அப்போ யாரை பார்க்கணும்ல? நீங்கள் நெல்லையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் இந்நேரம் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா பரபரப்பாக யாராச்சும் யூடியூப்பில் பேசியிருப்பாங்க, பரபரப்பாக வந்திருக்கும். ஏன் யாரும் பேசுகிற தலைவர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. ஓட்டு ஒன்று. ரெண்டாவது நம்ம இதை பேசுனோம்னா அந்த கட்சி பகிச்சுக்குமா, நம்ம இதை பேசுனா அந்த கட்சி பகிச்சுக்குமான்னு பயப்படுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் தேர்தல் அரசியல் கணக்கில் கொண்டு இந்த அரசியல் கட்சியை, இந்த இயக்கத்தை அண்ணன் எழுச்சி தமிழ் நடத்தவில்லை. நாங்கள் ஒரு தொலைநோக்கு பயணத்தில் இருக்கோம். அடித்தட்டு மக்களை அரசியல்படுத்துவது, அதிகாரம் இல்லாத சமூகத்தை அதிகாரத்தை நோக்கி நகர வைப்பது, விளிம்பினர் மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை எங்கள் நோக்கமாக வச்சுருக்கோம் இன்றைக்கி. சார், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த நாங்குநேரி சம்பவம் நடந்தது, இப்போ இன்றைக்கு சிவகங்கையிலையும் இந்த மாதிரி ஒரு மானாமதுரையிலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கும் நாளைக்கு விசிக தலைவரே போகிறாரு, வேற யாரும் போகலை அப்படின்றதுலாம் இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துக்குமே போராட்டங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இதுக்கு வேற என்னதான் தீர்வு? 2000 ஆண்டுகள் பிடித்திருக்கிற நோய் சாதி, மூளையிலையும் மனதிலையும்.
இந்த நோய் சாதியை உடனே அகற்ற முடியாது. புரியுதுங்களா? 75 ஆண்டு 76 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இப்போதான் மனிதனா மதிக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படி வந்திருக்கு. இந்த சூழலில் இந்த சாதிய மாத வன்மம் இன்னைக்கு தலை தூக்குதுன்னா இதற்கு காரணம் யாருன்னா, இதை ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யுது. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை ஊக்குவிக்கிறது யாருன்னா, அங்கே உள்ள அதிகார வர்க்கத்தில் இருக்கிற சில அரசியல் கட்சி நடத்துகின்ற தலைவர்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிறது. நீங்கள் தப்பு செய்யும்போதே கண்டிக்கணுங்க. டேய் தப்புடா செய்யக்கூடாதுன்னு சொல்லணுங்க. தப்பு செய்யறவனுக்கு ஜாமீன் போடுறது, அவனுக்கு வக்கீல் வைக்கிறது, அவனுக்கு போய் ஜெயிலில் மனு பார்க்குறது, இதெல்லாம் இருந்தால் அவனை என்ன செய்வான்? மறுபடியும் இந்த மாதிரி அருவருப்பான அவமானமான இதெல்லாம் அவன் பார்க்குறேன் நான். அருவருப்பு அவமானம் இந்த மாதிரி வேலையை செய்வான். இப்போ நாங்குநேரி, மானாமதுரை இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இது முதல் முறையும் கிடையாது, தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. மானாமதுரையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேலப்பிடாவூரத்தில் ஐயாச்சாமின்னு ஒரு தம்பியை கையை வெட்டினாங்கல்ல, புல்லட்டில் போனதுக்காண்டி. அப்பயும் விடுதலை சித்தனை போறாங்க. நாங்குநேரில சின்னதுரைக்கு வந்து இதுதான் நடந்தது. அப்புறம் ஏன் அந்த இடங்கள்ல காவல்துறை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கவனம் வந்து தமிழ் திமுக அரசோ ஏன் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி சரியான கேள்வி. இப்ப காவல்துறை ஏன் செய்ய மாட்டேதுன்னா, நீங்க உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட உளவுத்துறை அதிகாரிகள் சிவகங்கை மாவட்டத்துல இப்போ 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகளில் வந்து உளவுத்துறை அதிகாரிகள் காவல்துறையில் மாற்றப்படுவாங்க. காவல் நிலையங்கள் இல்லை மாவட்டம் மாற்றப்படுவாங்க. ஆனால் இங்கே சிவகங்கை, நெல்லை, மதுரை, இப்படி தேனி போன்ற பகுதியில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒரே இடத்துல குமிஞ்சிருக்காங்க. அவங்கெல்லாம் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள். நீங்கள் உசிலம்பட்டி பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அவ்வளோ வன்கொடுமை நடக்குது. இப்போ நாங்குநேரில் நடக்கிறது வெளியே தெரிஞ்சுது. உசிலம்பட்டியில் ஒரு 4-5 கிராமத்தில் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். என்கிட்ட வீடியோ இருக்குது, ஆதாரம் வச்சுருக்கேன், பொய் சொல்லலை. எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணே ஊரில் நடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அங்கே உள்ள காவல்துறையில் போய் எஸ்பிட சொன்னோம்னா, மதுரை எஸ்பிட சொன்னோம்னா விடுங்க பேசிக்கலாம். அப்போ இந்த எல்லாருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தையில் மேலளவுல ஒரு தம்பி பாரதியின் தம்பி அந்த மேலளவு படுகொலை ஒட்டி ஒரு குறும்படம் எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அந்த சோசியல் மீடியாவில் போட்டதை முகநூல் எடுத்து போடுறான். மேலளவு பாரதி ஒரு தம்பி விசிக்கால இருக்கான். அந்த பையனை நான் தான் எஸ்பிகிட்ட கூப்பிட்டு போகிறேன், எஸ்பி ஆஃபீஸுக்கு. செல்ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு நீ எப்படி சோசியல் மீடியாவில் போகலாம்? உன் மேலே சைபர் கிரைமில் எஃப்ஐஆர் வந்துருக்கு, இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி போலீஸே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு புகார் பண்ணி செல்ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்கம்மா என் கண்ணு முன்னாடியே மதுரை எஸ்பி ஆஃபீஸில். அப்புறம் நான் பேசி சொல்லிவிட்டு வரேன், நாளைக்கு வந்து செல்ஃபோனை வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. மறுநாள் செல்ஃபோனை கொடுக்குறாங்க, அது மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. படிக்கிற பசங்க 10 மேலே எஃப்ஐஆர் போடுறது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறை. ஒரு குறும்படம் எடுத்ததுக்கு மேலே அவ்வளவு சம்பவத்தை ஒட்டி அதை வந்து அப்படி எடுத்ததுனால நீங்கள் இது எப்படி செய்யலாம்? நீங்கள் வன்முறை தூண்டுறீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் நடக்கிற வன்முறை இல்லையா? இங்கே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் இடைக்காட்டு வன்முறை கிடையாதா? உசிலம்பட்டி நடக்கிற வன்முறை கிடையாதா? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத வந்து சொன்னோம்னா எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க போலீஸு. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து திட்டங்கள் வந்து எல்லா குடும்பங்களில் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் அந்த திட்டம் வந்து நன்மையை வந்து வளர்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? திமுக அரசு சொல்கிறது அது பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுமான நலத்திட்டங்களை அவங்க கொடுக்குறாங்க. அதை வாங்கி பயன்படுறவங்க அதை வரவேற்கிறாங்க, நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்கிறதுக்கு விளக்கம் அவங்க சொல்கிறது வேற இல்லையா? கல்வி படிக்கக்கூடாதுன்னு சொன்னவனுக்கும் இப்போ நாங்கள் கல்வி கொடுத்துருக்குறோம், வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவனுக்கு, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவனுக்கும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், இப்போ அதை எல்லாத்துக்கும் அவங்க உரிமையை பெற்று கொடுத்துருக்கோன்றாங்க. அதெல்லாம் இங்கே நிராகரிக்கப்பட்டு தானே இருக்கு. அப்போ அந்த கேம்பெயினுக்கு நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? 2000 ஆண்டுகளாக இருக்கிற சாதி இருக்கிறத 5 ஆண்டுகளை உடைக்க முடியாதுமா. அதை பண்ணிட்டோன்னு மார்த்தட்டும் பொழுது தானே கேள்வி வருது. அங்கொன்று இங்கொன்று அதை உடைச்சு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பெருசா வெற்றி பெற முடியாது, நான் ஓப்பனா சொல்றேன், பெருசா வெற்றி பெற முடியாது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு வெற்றி நடக்கும். புரியுதுங்களா? 5 ஆண்டுகள் ஆட்சியில் நீங்க என்ன செய்ய முடியும்? இந்த சாதி இருக்கத்தை உடைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. சாதிக்கு இரு கட்டிப்பு கிடக்குது. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, வாக்குறுதிகளை சும்மா சொல்றாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றது சரிதான். பத்தி பேசுறேன், நீங்க வந்து திட்டத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல சார், திட்டங்கள் இல்ல சார், அவங்க அந்த மாதிரி தானே சொல்றாங்க. இப்ப எல்லா மக்களும் நன்மையோட இருக்காங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஃபேக்கான ஒரு ப்ரோபகண்டா வைக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் நன்மையா இருந்தா ஏன் நாங்குநேரில் வெட்டுறான்? அந்த கேள்வி நீங்க தான் வைக்கணும், நான் தான் கேட்கிறேன். போதுமா? அப்ப அரசு திட்டங்கள் வேறு, அரசு நடவடிக்கை என்பது வேறு. மக்களுக்கான உரிமை கொடுப்பது, மக்களுக்கான உரிமை பிரச்சனை, அவருக்கான நிவாரணம் கொடுக்கறது, இலவசங்களை கொடுக்குறது, அது வேறு. ஆனால் இங்கே கெட்டி தட்டி கிடக்கிற சாதி இறுக்கத்தை உடைக்கணும்னா இங்கே ஒரு சமூக புரட்சி நடந்தே தீரணும். அப்போதான் இங்கே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் விஜய்ன்றாரு அவரு. யாரு? விஜய்.
ஏமா அவர் என்னம்மா நீங்க என்னம்மா அம்பேத்கரையும் பெரியாரை வச்சு அவர் சொல்லலாமாம்மா, நீ என்னம்மா இப்படி வந்து டக்குன்னு சொல்றீங்க? இல்ல மாற்றம் அவர் சொல்றதை நான் கருத்துல வைக்கிறேன். அவர்லாம் இந்த 26 தேர்தலே காணாம போயிடுவாருமா. ஏன்னா வந்துட்டு ஒரு அரசியல் சித்தாந்தம்ங்கிறது அது வந்து உறுதியா இருக்கணும். அவர் சொந்த படம், அவர் நடித்த படத்துல ஜனநாயக படத்தை அவரால் வெளியே கொண்டு வர முடியல, புரியுதுங்களா? அதை தடை செய்கின்ற மத்திய அரசை கொஞ்சம் கூட கண்டிக்க முடியல. அவர் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்? புரியுங்களா? அவருடைய பர்சனல்குள்ளே போட அவருடைய அவர் குடும்ப வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? அவர் தப்பாக இணைச்சி ஒரு நடிகையோட சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? நீங்கள் இன்றைக்கும் அவர் கூடுற கூட்டங்களில் எதனாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது விபத்து நடக்குது, அதையும் அவர் வந்து அதை சரி பண்ண மாட்டுறாரு. தொண்டர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அதை வந்து இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு புத்திமதி கூட சொல்ல முடியாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அது ஆபத்தான அரசியல்மா. விஜய் எடுக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். அது நீர்த்தும் போயிடும். நீங்கள் விஜயகாந்த் ஐயா அவர் இந்த சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்திற்கு எவ்வளோ ஏழை மக்கள் உதவி செஞ்சார், படிக்க வச்சார். ஏன்னா 8% 12% வாக்கு சதவீதம் வாங்கினாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்தார். 17 சட்டமன்ற 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலமாக இருந்தாங்க, அதிகாரத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க நிலை என்ன இருக்குது? அது வந்து என்னன்னா, நீங்கள் எந்த சூழலிலுமே அரசியல் கட்சிகள் ஒரு நேர்மையாக அறம் சார்ந்து இல்லைன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்படுவோம், கரைஞ்சி போயிடுவோம். இது எதார்த்தம். இது கண்ணுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சியில் பேரை சொல்லலாம், சங்கடப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட கோட்பாட்டில் உறுதியாக வலிமையாக நிற்கின்ற தமிழ்நாட்டில் ஒரு எளிய அரசியல் கட்சினா விடுதலை சிறுத்தைகள் தான். எந்த பின்புலம் கிடையாது, முதலாளிகள் இல்லை, பெரும் நிறுவனங்கள் கிடையாது, தொழிலதிபர்கள் இல்லை, அன்றாட உழைக்கின்ற மக்களை வச்சு கட்சி நடத்துகிறோம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற அவ்வளவு வன்கொடுமைகள், நிர்வாகம் எங்கள் மீது திணிக்கப்படுற வன்கொடுமைகள், காவல்துறை எங்கள் மீது தொடுக்கப்படுற வன்கொடுமைகள், போலீஸு எங்கள் மீது தொடுக்கப்படுற வன்முறைகள், இப்படி ஒவ்வொரு வன்கொடுமைகளையும் நாங்கள் எதிர்கொண்ட அரசியல் இருக்குல்ல, அதுவே இங்கே பெரிய சவாலாக இருக்குது எங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் இவ்வளவு சவால்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் அடித்தட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. ஆனால் திமுக அரசாங்கத்தின் கீழ் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே விஜய் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணப்படுதோ? இப்போ ஞாயிற்றுக்கு வந்து நாங்குநேரி விஷயத்த வந்து பெருசாக பேசப்படலை, சிவகங்கையில் இப்போ நடந்தது பேசப்படலை. ஆனால் எது பேசப்பட்டு இருக்குன்னா, விஜய்வுடைய அந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் கீழே விழுந்துட்டாங்க, விஜய் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதுதான் வந்து பேசப்பட்டு இருக்கு. அப்போ இதை டிஸ்ட்ராக்ட் பண்றது யாரு? இல்லை, நீ அப்படிலாம் கிடையாது. நீ நாங்குநேரி விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா செய்தித்தாள்லையும் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செய்தியா இருக்கு, புரியுதுங்களா? அவர் ஒரு நடிகராக இருக்கனால அது உடனே வெளியே வருது. செய்தித்தாள்ல வந்திருக்குன்னு சொல்றீங்க சார். ஆனா இப்போ நீங்க இப்போ ரோட்ல போய் இறங்கி கேளுங்க, விஜய் என்ன பேசினாருன்னு தெரிஞ்சிருக்கும். நாங்குநேரி சம்பவம் தெரிஞ்சுமான்னு கேட்டா தெரிஞ்சிருக்காது. அவர் ஹீரோ, அவர் நடிகர். இன்னைக்கு இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். அவர் வந்து அவர் கட்சியோ இல்லை அவரோ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு செய்தி நியூஸ் ஆகும். ஆனால் சாதாரண எளிய மக்கள், விளிம்பு மக்களுடைய செய்தி எப்படி நியூஸ் ஆக முடியும்? யார் நியூஸ் ஆகுவா? புரியுதுங்களா? அவர் நியூஸ் ஆகுனா இங்கே பார்க்குறக்கு 1000 பேர் இருக்கான், 1,00,000 பேர் இருக்கான், டிஆர்பி கூடும். இந்த எளிய மக்களுடைய பிரச்சனைகள் பேசுறதுக்கு யார் இருக்கா? ஆகையால் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த அண்ணா திமுக கூட்டத்தில் நாங்கள் இருந்தாலும் சரி, எங்களுடைய உறுதியான அரசியலை இந்த சமூகத்திற்கு, மக்களுக்கு தினந்தோறும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம். சரி சார், இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு நீங்கள் வெளி மக்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதிகாரமும் பவரும் தேவைப்படுது. ஸோ இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் விசிகாவுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க, அவங்க கேட்ட டிமாண்ட் எல்லாம் வைப்பாங்களா, பூர்த்தி செய்யப்படுமா? இப்போ புதிதாக வந்தவர்களுக்கே வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கும் பொழுது விசிகாவுக்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யப்படுமா அப்படின்ற கேள்வி வருது. அடுத்ததாக விசிகாவை நோக்கி தான் எல்லாருடைய கேள்விகளும் நகருது. நீங்கள் அதுக்கான பதில் சொல்லணும் விரும்புகிறீங்க? 2017 2026 வரைக்கும் 3 பொது தேர்தலை விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து இருந்திருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் 2 MP வெற்றி பெற்றிருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கோம் சொந்த சின்னத்தில். உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தலில் நாங்கள் அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு வலிமையான கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், புரியுதுங்களா? எங்களுடைய வலிமை, எங்களுடைய பலம் எல்லாம் திமுக தெரியும், புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் கிளை இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடங்களும் கிளைகள் இருக்குது, கட்சி இருக்குது, பொறுப்பாளர்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கு புதிய ஒரு அரசியலை 234 தொகுதியிலும் மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கோம்.
தொகுதி மாவட்ட சபை போட்டிருக்கோம். அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல் கட்சி யாரும் பண்ணாத நாங்கள் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ எங்களுடைய வலிமை திமுகவுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் கொடுக்குற எங்கள் எத்தனை எண்ணிக்கையாக இருந்தாலும் இங்கு நடக்கின்ற சனாதன அரசியலை முறியடிப்பதற்காக எங்கள் தலைவர் ஏற்றுக்கொண்டு களத்தில் இருப்பார். சனாதன அரசியல் இல்ல சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத வந்து விட்டு கொடுக்குறீங்களா? இப்போ காங்கிரஸ் வந்து இவ்வளவு தூரம் வலியுறுத்தி கேட்டு அவங்க கேட்டதுல பூர்த்தி வெற்றி பெற்றாங்களான்றது இரண்டாவது. ஆனா அதை கேட்கறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லா ஒரு டிமாண்டை வந்து வச்சாங்க. அதை விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து வச்சிருந்தாங்கன்னா அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்குமோன்ற கேள்வி வருதே சார். இங்க இருக்கிற எல்லா பத்திரிகை ஊடகங்கள் என்ன ஒரு விஷயம்னா 25 சட்டமன்ற தொகுதிகள் கேட்டு பெற்று ஒன்றுமே வெற்றி பெறாமல் போகிறதுக்கும் 10 தொகுதி கேட்டு 15 தொகுதி கேட்டு வெற்றி பெறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எங்களுடைய நோக்கம் வந்து வெற்றி மட்டும்தான் இலக்கு. புரியுதுங்களா? நாங்கள் 25 கேட்டு 35 கேட்டு தோல்வி அடைஞ்சு ஒன்றும் இல்லா போகிறதுக்கு நாங்கள் 10 சட்டமன்ற தொகுதியில் இப்போ 4 இருக்கோம், இன்னும் 6 கூடுதலாக வெற்றி பெற்று 10 சட்டமன்ற தொகுதியாக வேட்பாளர் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற எப்படி இருக்கும்? 10 சட்டமன்றத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தை வேட்பாளர் வெற்றி பெற்று போனாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் நோக்கம் அதுதான். அதனால் வந்து எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வெற்றி தான் முக்கியம். எங்களுடைய இலக்கு தான் முக்கியம். நாங்கள் எடுத்துக்கொண்ட கோட்பாட்டில் உறுதியாக இருக்கோம். தலைவர் உறுதியாக இருக்காரு. ஆகையால் இந்த கூட்டணிங்கிறது வெறும் எண்ணிக்கை சார்ந்த கூட்டணி கிடையாது, கோட்பாடு சார்ந்த கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி. சார் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற மாதிரி மார்ச் 9ஆம் தேதி ஒரு மாநாடு திருச்சியில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. எப்படி மதுராந்தகத்தில் பாஜக வந்து ஒரு மீட்டிங்கை வந்து பெருசாக ஒரு மாநாடை வந்து கேரி அவுட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி திமுகவும் வந்து பண்ண போகிறதாக செய்தி வருது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அந்த மாநாடுங்கிறது கூட்டணி கட்சிகளை அந்த மேடைக்கு ஒற்றுமை சேர்க்கறதுக்கான மாநாடு. அது வந்து பொலிட்டிக்கலாக வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்களையுமே ஒரு இடத்துல கூட்டுறது முதல் முறையாக. அது ஒரு பலத்தை உருவாக்கும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இப்பயே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையிலேருந்து ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இது இன்னும் கூடுதல் பலத்தை உருவாக்கும். அதுக்கு தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கான அந்த மாநாடு. ஓகே சார். அதுல விசிகாவுக்கான என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க பேசப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ராகுல் காந்தி அவர்கள் வருவாரா? ராகுல் காந்தியும் அந்த இடத்துல வந்து இடம் பெறுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா காங்கிரஸ்க்கு நடந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இணக்கமாக காட்டணும்னா, நீங்க நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? காங்கிரஸ் இருக்காது, திமுக விட்டு வெளியே போயிடும் அப்படின்ட்டு பத்திரிகை ஊடகம் அப்படின்லாம் பேசுனதெல்லாம் இருக்குல்ல. எவ்வளவு பேர் பேசுனாங்க அங்க இல்ல தாவேக்கா போயிடுவாங்கன்ட்டு. இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்கு? திமுகவோட இருக்கு. ராகுல் கண்டிப்பாக வருவார். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது இந்தியாவுக்கு வழிகாட்டு அரசியல். புரியுதுங்களா? சமூக நீதி அரசியல். ஆகையால் ராகுல் அவர்களுக்கு தெரியும், சோனியா அம்மையாருக்கு தெரியும், திமுக கூட்டணி தான் ஒரு வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரண கூட்டணியாக எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்று காங்கிரஸுக்கு தெரியும், காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியும். ஆகையால் தான் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு இன்னைக்கு. ஆனா அவர் கிரீஷ் சோடங்கர் வந்து இதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமா, சந்தோஷம் இருக்கா இல்லைங்கிறத அவர் சொன்னார். தலைவர்கள் சொல்லணும். அவர் பார்வையாளர், மேலிட பொறுப்பாளர். எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குமா? இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கும், என் கருத்து நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு போனால் கட்சி கருத்து ஆயிடாது. எல்லாரும் கருத்து இருக்கும். ஆனால் கட்சி ஒரு முடிவு பண்ணும், இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதை ஏற்றுக்கொண்டு போகிறது தான் கூட்டணிக்கான ஒரு நன்மதிப்பை உருவாக்கும். புரியுதுங்களா? அப்போ விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி நன்மதிப்பை உருவாக்குவதற்கான தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி அடையும். அதில் எந்த எல்லளவு சந்தேகம் கிடையாது. சார், இப்போ இதே மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் பல பிரச்சனைகள் அவர் வந்து நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. இப்போ அவருடைய ட்வீட்ஸ் எல்லாம் வந்து இங்கே பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டையாக இருந்துட்டு இருந்தது. ஆனால் இனிமேல் அது தாவேக்காவுடைய கோட்டையாக மாறப்போகுதுன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றதா இருக்கட்டும். அவர்களுக்கும் இங்கே தான் வந்து வாக்குகள் அதிகமாக இருப்பதாக அவங்களுடைய இன்டர்னல் சர்வே வந்து சொல்லியிருக்கு. ஸோ இன்னும் தேர்தல் வேலைகள் மும்மரமாக பண்ணும் பொழுது இங்கே அவங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? தாவேக்கா இப்படி நிற்கிறது உண்மையிலே வரவேற்கிறது. ஏனென்றால் அப்போ தான் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும். புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது விஷயம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று ஓராண்டுகளாக தாவேக்கா தலைவர்களும் சரி அந்த கூட்டணி அந்த கட்சியில் இருக்க முன்னணி பொறுப்பாளர் கூவிட்டு தான் இருக்காங்க. அந்த கூட்டணி இப்போ வரைக்கும் யாரும் போகலை. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணணும். இன்றைக்கி சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னையில் இருக்க மக்கள் விடுதலை சிறுத்தையாகவும் திமுக கோட்டையாகவும் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா?
அப்போ அப்படி உள்ள ஒரு பலமாக இருக்கிற இடத்துல நீங்கள் சினிமாவில் நடித்த ஒரு மோகத்தை வச்சுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது ஏதோ ஒரு கணிசமான ஓட்டை வேணால் நீங்கள் வாங்கலாம் முடிய வெற்றி பெற முடியாது. வெற்றிங்கிறது வேற, அது வந்து கீழேருந்து வரணும். இன்றைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் நீங்கள் நாளைக்கே ஆட்சியை பிடிப்புங்கிறது வந்துட்டு ஒரு மாயை தோற்றம் தான் உருவாக்கும் மொழிய, அது மக்களுக்கான நல்வழிப்படுத்த உதவாது. ஒரு மாயை தோற்றம் உருவாகும், அவ்வளவுதான். ஆனால் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உருவாக்கும், வெற்றி பெறும். ஓகே சார், நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.